ஓகே. எல்லாருக்கும் ஹாய். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் நிறையா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா அது நான் 12th படிக்கும்போது நான் எக்கனாமிக்ஸ் குரூப் கிடையாது. ஸோ எனக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு 1 இயர் ஸ்டடி ஜேர்னியில் நான் இதை எப்படி ஈஸியாக நான் படித்தேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு படிக்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, எப்படி இவ்வளோ ஈஸியாக கவர் பண்ணலாம், கொஞ்சம் நமக்கு சிரமம் இல்லாமல் இந்த எக்கனாமிக்ஸை எப்படி கவர் பண்ணலான்னு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் தான் எல்லாருமே எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நான் தனியாக சொல்லணுன்ட்டு இல்லை. இந்த 7th to 7, 8, 9, 10 இந்த 11 கண்டிப்பாக நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுல கவர் ஆகும். இதை தான் ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். 11th எக்கனாமிக்ஸ் தான் பைபிள் மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்னால், இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இந்த இந்தியன் எக்கனாமிங்கிற இந்த லெசனை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே படித்தேன். இந்த மாதிரி ஜேஎன்பி, இந்த மாதிரி டேர்ம்ஸ் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியலை. அவ்வளோதான், எக்கனாமிக்ஸ் புரியாதுன்னு நான் நினச்சிட்டேன். பட் நான் கவர் பண்ணி ஒரு ஈஸியான ஒரு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக எக்கனாமிக்ஸ்னால் நமக்கு என்ன? எக்கனாமிக்ஸ்னால் முதல்ல மணி, காசு. அந்த காசை பற்றின ஹிஸ்ட்ரியை முதல்ல நம்ம படிச்சுட்டு, அது நமக்கு மணி, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மணி தான் ஃபஸ்ட்டு அதுதானே, அதை சுற்றி தானே எக்கனாமிக்ஸுங்கிற டேர்மே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 8th மணி, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு இந்த ஒரு லெசன் இருக்கும். இதில் ரொம்ப ஈஸியாக நமக்கு பேசிக்கான, ஆனால் இது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினச்சிக்க கூடாது. பட் இதில் எல்லாமே பேசிக்கான எல்லா ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஹிஸ்ட்ரி இருக்கும். மணி ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அது இப்போ வரைக்கும் நம்ம மணி என்ன மாதிரி ஃபார்ம்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம், சேவிங்ஸ்னால் என்ன, அது மாதிரி பேசிக்கானது இது எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுக்கணும். படிச்சுட்டு அடுத்து அதேயோட பெரிய அடுத்த லெவல் 12th எக்கனாமிக்ஸில் இந்த மானிட்டர் எக்கனாமிக்ஸ்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த 8th அப்படியே சிமிலராக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதில் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஃபஸ்ட்டு பண்டமாற்று முறையில் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. எப்படிலாம் மணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி என்ன, இதில் இவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருக்கும். ஆனால் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்களேன். இதில் எனக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஒன்று யூடியூப்பில் நான் பார்த்தேன். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அதோட லிங்க்கும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் கீழே. இந்த இதில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸுன்னு இவ்வளோ நிறைய எழுதியிருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே இருக்காது. இதில் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் இவ்வளோ தான் சொல்ல வந்திருப்பாங்க. அதை ஏன்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அவங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுனால நிறைய எழுதியிருப்பாங்க. பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். பட் நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த பிக்சர்ஸு, கிராஃப் அது இதுன்னு போட்டு ஒரு 15 பக்கம் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதுலேயும் இந்த சப்ளை ஆஃப் மணி இதெல்லாம் படிச்சுட்டு அதோடு விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் இதுலேயே பேங்கிங்னு ஒரு சாப்டர் இருக்கும், 95. இப்போது மணி கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பேங்க் நமக்கு ஃபெமிலியர். ஏன்னா எக்கனாமிக்ஸுங்கிறது ஏன் இப்படி படிக்கணும்னா, இப்போ எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வேறு குரூப் எடுத்தவங்களுக்கு அதை பற்றின இது இல்லாதவங்களுக்கு என்னன்னே புரியாது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது மூலமாக நம்ம கனெக்ஷனை நமக்கு பிரெயின் கொண்டு வரும்போது படிக்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ பேங்கிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பேங்க் போயிருப்போம். ஒரு பேங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டேர்ம்ஸ் மூலமாக நம்ம படிக்கணும். இப்போ பேங்கிங்னு எடுத்துக்கிட்டால் இதில் பேங்க்குங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு, என்ன ஃபஸ்ட்டு பேங்க்கு, ஆர்பிஐ எப்படி ஃபார்ம் ஆச்சு, எஸ்பிஐ எப்படி மர்ஜ் பண்ணாங்க, பேங்க்கோட ஃபங்க்ஷன் என்ன, பேங்க் லோன் எப்படி கொடுக்குது, இந்த மாதிரி சில கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் பேங்க் எப்படி ஹேண்டில் பண்ணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. நிறைய இவ்வளோலாம் ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டு இவ்வளோ பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஆர்பிஐக்கும் பேங்க்குக்கும் இருக்கிற ஒரு வட்டி, எப்படி சொல்கிறது, பேங்க் ஆர்பிஐட்ட வைக்கிற ஒரு ரேட்டு,
ஆர்பிஐ வந்து பதிலுக்கு பேங்க்கு கொடுக்குற ரேட் இதுதான் இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதுக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இதை எப்படி ஈஸியாக படித்தேன்னா நம்ம ChatGPTயில் போயிட்டு நமக்கு ஏதாவது ஒன்று புரியலை அப்படின்னா ஒன்று இதை காப்பி பேஸ்ட் பண்ணியோ இல்லை பிடிஎஃப் அட்டாச் பண்ணியோ இதை வந்து எனக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சின்ன டேர்மில் சொல்லு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுவே வந்து நல்லா சிம்பிளாக சொல்லிடும். நான் அப்படி தான் இந்த லெசன் நல்லா படித்தேன் நான். இப்போ மானிட்டரி எக்கனாமிக்ஸ்லேயே மானிட்டரி பாலிசி இருக்கும். அதை வந்து இந்த லெசனில் பேங்கிங்கில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புரியணுங்கிறதுனால வேறு மாதிரி இதை வந்து அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம அதை கம்பைன் பண்ணி படிக்கணும். அது படிக்க நமக்கே புரிஞ்சிடும். நீங்கள் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் இப்போ காமிச்சேன் இல்லையா, அதை படிக்கும்போது இதை நீங்கள் கண்டினியூஸாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த பேங்கிங். அதுக்கப்புறமா நீங்கள் மணி பற்றினதை படிச்சுட்டு இந்த பேங்கிங்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த 11th எக்கனாமிக்ஸில் இந்த லெசன் இருக்குது பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்த லெசனை படிக்கணும். இது வந்து எக்கனாமிக்ஸ் இப்போ தான் நமக்கு எக்கனாமிக்ஸ் உள்ளே என்டர் ஆகுது. ஆக்சுவலாக எனக்கு கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் தான் எக்கனாமிஸ்ட் நிறையா பேர் ஃபார்ம் ஆவாங்க. அவங்க இந்தியாவுக்குன்னு ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், எக்கனாமிக்ஸ்னு ஒன்று கொண்டு வரணுன்ட்டு ஒரு சப்ஜெக்டே வரும். ஒரு கான்ஸ்டியூஷனில் எல்லாமே டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் பெருசாக நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி இது வரும். ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, நமக்கு எப்படியோ நமக்கு அது லாஸாக தான் இருக்கும். பிரிட்டிஷ் ஹேண்டில் பண்ணது அப்படி தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கும் ப்ராப்ளம்ஸ். அவங்க என்னெல்லாம் நமக்கு பண்ணாங்க, அவங்க ஃபுல்லாக நம்மள்டேருந்து உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸை மட்டும் அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படிலாம் நம்மள்டேருந்து லேண்டு நிலவரி பிடுங்கினாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆகிறப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்திருக்கும். ஒரு பாலிசி என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிவிட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி முதல்ல வந்துச்சு, எந்த ஊர்லலாம் ஆரம்பித்தாங்க, அப்புறமா பேங்க் ஒர்க் பண்ணாங்க, எதெல்லாம் நேஷ்னலைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம 5 இயர் பிளான் இருக்கும். இதுவும் நீங்கள் ChatGPTயில் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்குலாம் கேட்டிங்கன்னா அந்த 5 இயர் பிளான் ஈஸியாக கொடுத்துரும். இதை படித்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு இதை படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியன் எக்கானமின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்தியன் எக்கானமியும் தமிழ்நாடு எக்கானமியும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கலாம். இந்தியன் எக்கானமி படிக்கும்போது இந்தியா லெவலில் HDI எப்படி இருக்குது, இந்தியா லெவலில் என்னென்ன சுச்சுவேஷனுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை படிக்கும்போது நீங்கள் சைடில் வந்து தமிழ்நாடு எக்கானமியை படிக்கணும். அப்படி இந்த மாதிரி இந்தியன் எக்கானமியில் அதோட GNH, HDI, ஒவ்வொரு இதுலேயும் லிட்ரஸி ரேட் நம்ம எவ்வளோ இருக்கும், லார்ஜ் பாப்புலேஷன், எந்த ஸ்டேட் வந்து அதிகமான செக்ஸ் ரேஷியோ, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், பர்த் ரேட், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு எக்கனாமிலையும் அந்த ஸ்டேட் லெவலில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒரே டைமில் படித்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பேலன்ஸ் ரிமைனிங் லெசன் படிக்கும்போது நீங்கள் இந்த எக்கனாமிக்ஸுங்கிற இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் நல்லா ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இந்த டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா, இந்த லெசன் நல்லா இருக்கும். அது காமனாக இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு இந்த 9th கொஞ்சம் வரும். இருக்குல்ல, இந்த லெசனும் இதையும் நீங்கள் வச்சுட்டு படிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். பேசிக்காக டெவலப்மெண்ட்டுங்கிறது என்ன, எவ்வளோ வந்து நம்ம கான்ஷியஸாக வந்து பண்ணணும், அது என்விரான்மெண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணாமல் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆக்ட்டு இதெல்லாம் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயுமே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த லெசன் நான் கம்பேர் பண்ணி தான் படித்தேன் அப்படின்ட்டு. இருக்கு பாருங்கள், இந்த லெசனையும் இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த எல்பிஜி இது வந்துட்டு நமக்கு மெயினாக நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவாங்க. ரைட், நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் நம்ம மட்டுமே இருந்துட்டு இருந்தால் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா பாலிசி இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே இருக்கிற பாலிசியெல்லாம் லிபரைஸ் பண்ணிவிடுவாங்க. மற்ற நாட்டு ஃபாரினர்ஸும் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வேர்ல்டு லெவலில் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க.
இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நமக்கு எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு விஷயமே ஃபார்ம் ஆகுறதுக்கே காரணம் இண்டிபெண்ட் இந்தியாவில். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். ஸோ இப்படி படிச்சுட்டு மிச்சம் ரிமைனிங் லெசன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஈஸி தான். அந்த ரூரல் எக்கனாமிங்கிறது வில்லேஜில் திருப்பி சொன்னதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அது இடையில வந்து ஒரு சில ஆக்ட் வரும், அதை மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிட்டா போதும். இதில் வந்து திருப்பி என்ன ரீசன், நமக்கு என்ன ப்ராப்ளமு, எதனால் பாவர்ட்டி இருக்குது, எதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இதுக்கு நம்ம என்னென்னலாம் மெஷர்ஸ் கொண்டு வரலாம், ஏன் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வந்து கம்மியாக இருக்குது, ஏன் அங்கே நிறையா கடனாளிகள் இருக்காங்க, அதை எப்படிலாம் ரிமூவ் பண்ணலான்னு, அதாவது ரிப்பீட்டடாக அதே தான் வரும். இதில் வந்து மகளிர் சுயக்குழு இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஈஸியாகவே நமக்கு படிச்சுக்கலாம். இல்லை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எப்பயுமே நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ படிக்கிற மெத்தடை வந்து சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த நீங்கள் படிக்கிறப்போ இந்த மாதிரி மைண்ட் மேப்பு போட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் எல்லாமே. ஆக்சுவலாக வந்துட்டு நான் அதை ஃபஸ்ட் டைம்லாம் பண்ணல. முதல்ல நான் வத நோட்ஸ் நானாக நோட்டில் லைனாக தான் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ரிவைஸ் பண்ணும்போது திருப்பி நான் புக்கே படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் நிறையா ரிசர்ச் பண்ணி எப்படிலாம் நோட்ஸ் எடுக்கலாங்கிற நிறைய வீடியோஸ் பார்த்து ஸோ எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவ்வளோ நல்லா புரிஞ்சுது. ஸோ இது என்னென்னா, இந்த 2 லெசனும் ஆக்சுவலாக ஒன்று தான். நம்ம மானிட்டரி எக்கனாமிக்ஸ் 12th இருக்கிறதும் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு லெசன் இருக்கும். இது ரெண்டுமே ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும் ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டுத்தையும் படிச்சிங்கன்னா. ஆனால் எனக்கு இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு டேர்ம், அது வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும், இந்த மாதிரிங்கிறது ஒரு சிஸ்டம். ஆக்சுவலாக மானிட்டரி எக்கனாமிக்ஸுங்கிறது இப்படி இருக்கும். அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது மணியை பேஸ் பண்ணி வர்றது. மணி சப்ளை எப்படி இருக்குது, பேங்க் வந்து இந்த பேங்க் கூட இதுக்கு கீழே தான் வரும். பேங்க்கும் வந்து ஆக்சுவலாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்பிஐ பற்றி ஒரு டேர்ம் இருக்கும் மானிட்டரி எக்கனாமிக்ஸில். ஸோ அதுலேருந்து நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன், பேங்க்கையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த மைண்ட் மேப் எடுத்தேன்னா நான் பேங்கிங்கையும் ரிவைஸ் பண்ணிவிடுவேன், ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், மானிட்டரி எக்கனாமிக்ஸ் இது மூணுமே என்னால் கவர் பண்ணிட முடியும். இதில் எவல்யூஷன் பேங்க் அது இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பண்டமாற்று முறையில் எல்லாம் பண்ணியிருப்போம். அப்புறம் மெட்டாலிக் காயின்ஸ் வரும், அப்புறம் கோல்டு சில்வர் காயின்ஸு, அப்புறம் தான் முதல்ல பேப்பர் பண்ணுவாங்க. பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு ஈரோப்பில் நடக்கும், அப்புறம் ஸ்வீடனில் வரும், அப்புறம் அதை அவ்வளவா வெல்கம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் முதல்ல ரைட்ஸ் வாங்குவாங்க, அப்புறம் அப்படியே வரும். ஆர்பிஐ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாண்டு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனான்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 1935 ஆர்பிஐ வரும், அப்புறம் அப்படியே வரும். அதுக்கப்புறமா பேங்கிங் அப்படியே கொண்டு வந்துட்டு ஆர்பிஐ தான் வந்து கமர்ஷியல் பேங்க்லாம் ஹெட்டு. ஸோ கமர்ஷியல் பேங்க்கை போட்டு அந்த கமர்ஷியல் பேங்க்லேருந்து அதோட ரோல் என்ன, மெக்கானிசம் என்ன, இந்த மாதிரி நான் போட்டு வச்சிட்டேன். ஸோ படிக்கும்போது இது மாதிரி மைண்ட் மேப்பை போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் நோட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்க. அது மாதிரி படிக்கும்போது இது நீங்கள் 9th வந்து ஒரு இடத்துல நீங்கள் திருப்பி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரெஃபர் இந்த பேஜ் நம்பர் போட்டு இந்த டேர்ம் வந்து அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாயிண்ட் எழுதிட்டிங்கன்னா எக்ஸாமில் கூட உங்களுக்கு அந்த பாயிண்ட் அவங்க அதை கேட்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷுவலாக ஞாபகம் வரும், இது இங்கே படித்தோம் அப்படின்ட்டு. ஸோ இது நல்லா ரிவிஷனில் உங்களுக்கு இது தெரியும் இம்பேக்ட். எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 6th-லேருந்து 10th வரைக்கும் ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ் இவ்வளோ தான். இது மாதிரி நீங்கள் ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி ஒரே டைமில் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் போது இந்த 3 புக் நீங்கள் எடுத்தால் போதும். இதையுமே ஆக்சுவலாக நீங்கள் பைண்டிங் பண்ணிக்கலாம் 11th and 12th ஒன்றா. ஸோ 6th to 10th இது ஃபுல்லாக அப்படி இருக்கும். ஒரு நாள் இதை நான் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா இதை மட்டும் எடுத்துகிட்டு உட்காந்தா போதும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஆடியோ கிளாரிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா சாரி, நெக்ஸ்ட்டு போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.